இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரரான அம்பத்தி ராயுடு அவர்கள் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி முன்னிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் அண்மையில் இணைந்த நிலையில் தற்போது அந்த கட்சியில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்திருந்தார். தான் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றதும் மக்களுக்கு சேவையாற்ற விரும்புவதாக முன் கூறியிருந்தார் அம்பத்தி ராயுடு. கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த IPL போட்டியுடன் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்த நிலையில் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற அம்பத்தி ராயுடு அவர்கள் ஆந்திர அரசியலில் களமிறங்க உள்ளதாகவும் அவர் ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் பரவி வந்தது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அம்பத்தி ராயுடுவும் கடந்த வாரம் டிசம்பர் 28 ஆந்திர முதலமைச்சர் அலுவலகத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி முன்னிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் நாராயணசுவாமி, MP பெத்தி ரெட்டி, மிதுன் ரெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். அம்பத்தி ராயுடு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த நிலையில் அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடும் என்ற தகவலும் வெளியானது. அம்பத்தி ராயுடு ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு குண்டூர் அல்லது மசூலிப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட சீட் வழங்கப்படலாம் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் ஒய்எஸ்ஆர் RCP கட்சியில் சேர்ந்த ஒரே வாரத்தில் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அம்பத்தி ராயுடு OSR காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளதாகவும் அரசியலிலிருந்து சிறிது காலம் விலகியிருக்க போவதாகவும் அம்பத்தி ராயுடு அறிவித்துள்ளார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 9 நாட்களிலேயே அந்த கட்சியிலிருந்து அம்பத்தி ராயுடு விலகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பத்தி ராயுடு அரசியல் ரீதியாக அழுத்தங்களை எதிர்கொண்டாரா, வேறு கட்சியில் மிரட்டலுக்கு உள்ளானாரா அல்லது வேறு கட்சியில் இணைய போகிறாரா என்ற பரபரப்பு விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது அம்பத்தி ராயுடு ஒய்எஸ்ஆர் கட்சியிலிருந்து விலகியுள்ள நிலையில் வேறு கட்சியில் இணைய போகிறார் என்ற விவாதங்களும் எழுந்த நிலையில் தற்போது அம்பத்தி ராயுடு அவர்கள் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர் கடைசியாக IPL தொடரில் விளையாடிய CSK அணியின் சென்டிமெண்ட் காரணமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கிய கட்சிகள் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் அதன்படி தற்போது திமுகவில் இணைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.